கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் அழகான ஒரு தலைப்பை எடுத்து நம்ம பேச ஆரம்பித்தோம். அதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜெண்டர் ஈக்விட்டி. அழகான ஒரு வார்த்தை, பாலின சமத்துவம் அண்ட் பாலின சமன்பாடு. எவ்வளோ அழகான ஒரு விஷயம் பாருங்களேன். தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வீடுகளில் இது நம்ம தெரியாமையே ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு நடைமுறை வந்து வீட்டில் இருந்துகிட்ருக்கு. ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு ஒரு சமநிலை அற்ற ஒரு தன்மை. அதாவது அவங்க இந்த வேலை செய்யலாம், இவங்க இந்த வேலை தான் செய்யணும், இவங்க கொஞ்சம் வசதி, இல்லை பெண்கள்லாம் இப்படி தான்ப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தில் அது ஒரு இயல்பாகவே கடந்து போயிட்டுருக்குறோம் நாம். அது எப்படின்னா திடீர்னு இது வந்தது கிடையாது. காலங்காலமாகவே நம்மகிட்ட இருந்து அப்படியே அங்கங்கே கற்றுக்கிட்டே வந்தது தான். நாம் நம்மளுடைய பெற்றோரை பார்த்து, அவங்களோட பெற்றோரை பார்த்து இப்போ நாம் அதை அப்படியே நம்ம குழந்தைங்கள்ட்ட அதை கொண்டு போகிற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. ரொம்ப சுவாரஸ்யமாக ஆரம்பித்தோம் போன வாரம். அருமையான குழந்தைகளும் பெற்றோர்களும் நல்ல கருத்துக்களை வந்து சொன்னாங்க. போன வாரம் நாம் என்ன பேசணுன்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாப்பா வந்து அவனுக்கு கொடுக்குறா, ஆனால் இவன் தரமாட்டேன்றான். நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்கள பிடிச்சது இருந்தால் சாப்பிட்ருவான், ஒரு பீஸ் வைப்பான். 2 பேருமே விட்டு கொடுப்பாங்க. ஏதாவது வேலை வச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ யாராவது ஒருத்தவங்க வேலை சொல்கிறாங்கன்னா நீ பே பண்ணு. பொண்ணு வந்து இவனுக்கு விட்டு கொடுக்கணுன்னு தான் இவன் எதிர்பார்ப்பானே ஒழிய இவன் விட்டு கொடுக்க மாட்டான். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன நினைவூட்டல் தான் இது. தொடர்ந்து நம்ம பேசலாம் வாங்க. உங்கள் வீட்டில் அப்பாவோ இல்லை அம்மாவோ, தம்பிக்கு செய், அக்காவுக்கு செய், அக்காவுக்கு இது பண்ணு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்களா அப்படி உங்களை? நீ பேசு, என்கிட்ட தான் பேசணும், அங்கே சிக்னல் விடு, அம்மா பேசட்டுமா, இதெல்லாம் சொல்லட்டுமான்லாம் அங்கே பார்க்கக்கூடாது. மைக் கொடு ராஜா, இளையனிலா மைக்கை கொடு, இங்கே 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 சொல்லு. அப்பா வந்து சொல்லுவார், அங்கிள் நீ என்னன்னு சொல்லுவார்? இப்போது எனக்கு வாங்கிட்டு அக்காவுக்கு வாங்கி கொடுத்தா அக்கா ஒன்று சொல்ல மாட்டா, எனக்கு வாங்கிட்டு அக்காவுக்கு வாங்கி கொடுக்கலன்னா அக்கா ஒன்று சொல்ல மாட்டா. ஆனால் நான் சொல்லுவேன், உனக்கு தான் வாங்கியிருக்குல, இப்போ அக்காவுக்கு வாங்கி கொடுக்குறோம்ல, உனக்கு வாங்கிட்டு தான் வாங்கி தரேன், அப்போ நீ அமைதியாக இருக்கணும்ல அப்படின்னு கேட்டால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். அதுக்கு நீ அமைதியாக இரு அப்படியே எனக்கு திட்டுவாங்க. அப்போ என்ன திட்டுவாங்க. அப்போ வந்து நான் சொல்லுவேன், அவளுக்கு ஒரு 40 ருபீஸ்க்கு வாங்கி கொடுத்தா கூட அந்த 40 ருபீஸ் கணக்காக வாங்கித்தாங்க, ஏன் அவளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா. சில டைம் எனக்கு இருக்கும் போது அவளுக்கு வாங்கி கொடுத்தது சொல்ல மாட்டேன், எனக்கு இல்லாதப்போ அவளுக்கு மட்டும் காஸ்ட்லியாக 400 500 வாங்கி கொடுத்தா அதே மாதிரி எனக்கு ஒரு ஷூ வாங்கித்தாங்க. அதுக்கு உங்கள் அப்பா என்ன சொல்லுவார்? அப்போது உனக்கெல்லாம் ஷூ எத்தனை ஷூ வாங்கி தருது, நீ இல்லை ஷூவிலே கேட்டால் நீ ஷூவெல்லாம் கேட்கக்கூடாது. இல்லை, அக்காவுக்கு வாங்கி கொடுக்குறத பற்றி என்ன சொல்லுவாங்க? அக்கா பெரிய பொண்ணு ஆகிட்டால, அக்காவை நீ வெளியே எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் டீசெண்டாக போகணும், அதனால் கம்மல் வாங்கி தரேன் அப்படின்வாங்க. நான் கேட்டேன், நீ எங்கே வெளியே போகிற, நீ வெளியே போகாத, வெளியே போனால் பிரச்சனை இழுட்டு வந்துடுவேன் அப்படின்பாங்க. சரி, வீட்டில் சொல்கிறாங்க அக்காவை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்து இது பண்ணுறாங்க இல்லையா? ஓகே, வெரி குட். வேறு வீட்டில் யாராவது அக்காவுக்குலாம் உனக்கு வாங்கி கொடுத்தேன் நீ வச்சுக்கோ, இல்லை அக்கா அப்படின்னு இது பண்ணுறாங்களா? அக்காவுக்கு மட்டும்தான் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா? ஒரு வீட்டில் எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் செய்கிறாங்க, இல்லை எனக்கு மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்றதா இருக்கா? இல்லையா? செஞ்சிருவாங்க, இல்லை செய்ய தான் விட்டுருவோனா நான் அப்படிங்கிறியா நீ? இல்லை, அந்த மாதிரி எந்த இது பிரச்சனையும் இல்லை உங்கள்கிட்ட. இந்த மாதிரி சில வளர்கிற நிலை. இப்போ நீங்களே சொன்னீங்க, நாங்களாம் எங்கள் வீட்டில் வந்து நானும் தம்பி இல்லைங்களா, நானும் தம்பி வளரும் பொழுது நிறைய எங்களுக்குள்ள பிரச்சனை இது வந்தால் டக்குன்னு நீங்களே உங்களுக்குள்ளே சுமூகம் முடிச்சுக்குவீங்களா, இல்லை உங்கள் பெற்றோர்கிட்ட போவீங்களா, அதை எடுத்துகிட்டு போவீங்களா? இது எனக்கும் என் தம்பிக்கும் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸு, அதனால் அதில் வந்து செல்லப்பிள்ளை அவர் தான். அதனால் அவர் தான் அந்த டிமாண்டிங் பர்சன். நான் கொஞ்சம் எனக்கு எதுவுமே டிமாண்ட் இருக்காது. அதனால் சார்ட்டிங் அவுட் வந்து எல்லாருக்குமே அவரோட தான் இருக்கும். வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளை இல்லாதனால எங்களுக்கு அந்த டிஃப்ரென்சஸ் வந்து பெருசாக தெரியாது. என்னென்னா என்ன சொல்கிறது, இப்போது சில வீட்டில் சில விஷயங்கள் இருக்கும். இப்போ எனக்கு வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கும்போது அவன் 9ஆம் கிளாஸில் இருக்க மாட்டான், அவன் வேறு கிளாஸில் இருப்பான். அவன் அப்பயே அந்த சைக்கிளை கேட்பான், ஏன்னா அவனுக்கு வாங்கி கொடுத்தீங்களா, எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்க. காலேஜ் பிஜி போகும்போது பைக் வாங்கி கொடுக்குறாங்க, அவன் யூஜி போகும்போதே பைக் கேட்குறான், அவனுக்கு காலேஜ் போகும்போது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பெரியவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னா அட் த ஏர்லியஸ்ட்டு
அதை நான் வாங்கணும், நான் அதை வெயிட் பண்ணி வாங்கணும், அந்த டைமுக்கு கேட்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இருந்ததே தவிர வேறு மாதிரி இல்லை. டிமாண்டிங் வந்து அவர் சைடில் கொஞ்சம் கூட, ஏன்னா சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால. நான் பெரிய பையனாக இருந்ததுனால என்னை ஒரு 7 வருஷம் அவங்க என்னை தனியாக ஒரு மகனாக வளர்த்தாங்க. அதனால் எல்லாமே எனக்கு அவங்க கவனித்தாங்க. அவர் வந்து அதே மாதிரி எனக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும்னு அவர் எதிர்பார்த்தார் சின்ன தம்பி. வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகளை வந்து பார்க்குற விஷயத்தில், அதாவது யாருக்கு வந்து முக்கியம் கொடுக்குறீங்க? இப்போ உங்கள் வீட்டில் பையனாக இருக்கலாம், இல்லை பிள்ளைங்களை இப்போ பெண்ணாக இருக்கலாம், இதில் யார் மேலே நீங்கள் வந்து ரொம்ப அதிக கவனம் செலுத்துகிறீங்க? இப்போ கவனம்னா அதிகமாக வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்க படிப்பில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது, இது மாதிரியான விஷயங்களில் யார் மேலே அதிக கவனம் உங்களுக்கு இருக்குது? அதாவது பிறந்ததுலேருந்தே 3 பிள்ளைங்களையுமே ஈக்குவலாக தான் பார்க்குறோம். இதில் ஆண் பெண் வேறுபாடோடு நாங்கள் வளர்க்குறதில்ல. ஆனால் இயல்பாகவே ஒரு தகப்பனாக என்ன வருது அப்படின்னா, பெண் பிள்ளைகள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. இப்போ பையன் செய்கிற அதே தப்பை பெண்ணும் செய்யுதுன்னா பையனை ரொம்ப சத்தமோடு, ஏன்டா அப்படி பண்ணேன்னு. அதே தப்பை தான் என் பொண்ணு அடுத்த நாள் பண்ணியிருப்பா. அவளை பார்க்கும்போது சரிம்மா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் இதை பண்ணாத அப்படிமா. அப்போ பையன் கவனிச்சுட்டே வந்து சொல்லுவான், நேற்று நான் அதை தானே பண்ணேன், ஏன்னா எவ்வளோ திட்டுனீங்க, இப்போ ஏன் உங்கள் பொண்ணுன்னும் போது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது இயல்பாகவே பொண்ணுங்களை வந்து கண்டிக்கிறதுல வந்து ஒரு தகப்பனாக நான் வந்து கொஞ்சம் பார்சியாலிட்டியோடு தான் பிஹேவ் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய ஒய்ஃப் அப்படி இருக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் ஈக்குவலாக பனிஷ் பண்ணுவாங்க, ஈக்குவலாக திட்டுவாங்க. அதே மாதிரி 2 பொண்ணுங்க இருக்குது. இவன் மூத்தவ ஜெசிகா, 3வது ஒரு பொண்ணு இருக்குது, அவள் பேர் ஜெமிமா. 2 பேரும் ஒரே தப்பு பண்ணாங்க. அதாவது சாப்பாடு மிச்சம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சின்னவா கொண்டு வந்தோன்னே பயங்கரமாக திட்டேன், கோச்சிட்டு போய் ரூமுக்குள்ளே அடைச்சிக்கிச்சு. அடுத்து 1 வாரம் கழித்து இவங்க டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வருது. நான் அவகிட்ட சின்னவட்ட தான் சொல்கிறேன், பரவாயில்ல அக்கா கொண்டு வந்துட்டு அதை கொட்டிட்டு கழுவி கொடுத்துருமான். அது சொல்லுது, ஏன் அக்காவுக்கு மட்டும் ஒரு இது, எனக்கு நான் வந்து எவ்வளோ திட்டுனீங்க அதே மாதிரி அக்காவை திட்டுங்க அப்படின்னு. அது என்னன்னு தெரியல, அது இயல்பாகவே சில விஷயங்களில் வந்து அந்த பார்சியாலிட்டியை நாங்களே வந்து அதை வீட்டில் பார்க்க முடியுது. நாங்களேவா இல்லை நானே? ஓகே. ஏன்னா வீட்டில் அவங்க போட்டு மொத்துறாங்கன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நீங்கள் பர்டிகுலராக அவன் மேலே ஒரு கன்சர்ன் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வேறு உங்கள் வீட்டில்? பையனையும் பொண்ணையும் பாசமாக தான் சார் வளர்க்குறான். பையன் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றான். பொண்ணு வந்து ஒரு வாட்டி சொன்னோம்னா அன்பாக கேட்டுக்கும். அது அந்த இவனுக்கு சேட்டை பண்ணுறப்போ இவனுக்கு கொஞ்சம் அடி கொஞ்சம் அதிகமாக விழுவும், பொண்ணுக்கும் அந்தளவுக்கு அடி விழுகாது. பொண்ணு வந்து பையனுக்கு விட்டு கொடுத்து போகும். உங்கள் வீட்டம்மா 2 பேத்துக்கும் அதுவும் ஈக்குவலாக தான் வளர்ப்பாங்க. பெண் இவனை தான் பையனை தான் அடிப்பாங்க. பொண்ணு மேலே 2 பேரோட டார்கெட் இப்போ அவன் தான். அவன் தான் கொஞ்சம் சேட்டை. பொண்ணு பிரச்சனையே இல்லை. பொண்ணு பிரச்சனை இல்லை. ஓகே ராஜா, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நீங்கள் உங்கள் லைஃப் தான். நானா இப்போ வேற ஏதாவது புதுசாக கேட்குறேன். அந்த புத்தகத்தில் இந்த 10ஆம் பக்கத்தில் இருக்கிறத படித்து அதெல்லாம் இல்லையே, உங்கள் வீட்டில் இருக்கிறதான் சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள். நாங்கள் 2 பேர்த்தையும் சரிசமமாக தான் பார்க்குறோம். ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு வந்து எங்கள் 3 வருஷம் கழிச்சு தான் எங்கள் பாப்பா இருந்துச்சு. அதனால என்ன தெரியல, அவருக்கு வந்து கொஞ்சம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து எது இல்லைனாலும் அவருக்கு உடனே செய்வார். பட் இவனுக்கும் செய்வார், செய்ய மாட்டேன்னெல்லாம் எந்த காரியத்துலேயும் 2 பேர்த்துக்கும் சரிசமமாக வாங்கி கொடுக்குறதுலையாகட்டும் செய்கிறதுலையாகட்டும் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவார். இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி அப்பாங்கனாலே பொண்ணுக்கு கொஞ்சம் பாசம் அதிகம் தானே, அதனால் பொண்ணோட கொஞ்சம் ஈர்ப்பு அவருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு 2 பேருக்கு மேலே ஈக்குவலாக தான் இருப்பேன். 2 பேர்த்தையும் நடத்துறதுல ஒரே மாதிரி தான் நான் நடத்துவேன். ஆனால் பையனை ரொம்ப பிடிக்கும். வாங்க ஆனால் பையன் வந்துட்டு அப்படி இல்லை. அவன் என்ன எது பேசினாலுமே இப்போ உனக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன மாதிரியே அவகிட்ட ஏதாவது வேலை சொன்னால் டக்குன்னு இவங்கிட்ட தான் சொல்லுவான். ஜோயல் அதை செஞ்சுட்டு வந்துரு, அம்மா அதை செய்ய சொல்கிறாங்க அப்படி தான் சொல்லுவாளே ஒழிய டக்குன்னு அவள் போய் பண்ணிட மாட்டான். ஆனால் இவன் அப்படி இல்லை, ஒரு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தம்பி எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னோம்னா உடனே இவன் செய்வான். அப்போது அந்த டைமில் என்ன அம்மாவுக்கு வந்து பையன் மேலே ஈர்ப்பு ஒரு அப்படின்னா ஈர்ப்புன்னா செய்கிறான் பையன் தான் நம்ம பண்ணுறான் அப்படிங்கிறது. அப்போ அவனும் எதை சொல்லுவான், மித்த டைம் எல்லாம் பண்ணுறீல, அப்போ அம்மாவுக்கு முடியலங்கும் போது நீ செய்யணுங்கிற ஒரு இது வந்து இவனுக்கு அவன் மேலே கோபம் இருக்கும். ஆனால் 2 பேருமே செய்வாங்க. சரி, நான் கேட்குறேன் கேள்வி. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போச்சு, பையன் செய்வானா பொண்ணு செய்வாங்க? 2 பேருமே செய்வாங்க. 2 பேருமே செய்வாங்க. இவனும் செய்வான், அந்த பொண்ணும் செய்வான். இவனை ஏதாவது நைட்டில் வந்து அவள் தூங்கிட்டா அப்படின்னா இவன் செய்ய சொன்னால் இவனும் போய் செய்வான். அதே மாதிரி பாப்பாவும் எல்லாத்துக்கும் செய்வா. பட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று முடியல டக்குன்னு சொல்லும்போது மடார்னு அவன் செய்ய மாட்டான். இவன்னா டக்குன்னு எழுப்புனா டக்குன்னு எந்திரிப்பான், ஏதாவது ஒன்று எங்களுக்கு பண்ணுவான். அதனால எனக்கு
இவனை உடனே அவ சொல்லுவா பையனுக்கு சரி சப்போர்ட் ஓகே விடுங்க, பையன் தான், ஓகே விடுங்க. அங்க ரியாக்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க கிட்ட என்ன சொல், நீ என்ன சொல்ல வர சொல்லு, டக்குனு அப்படின்ட்டா. என்ன சொல்ல வர? என்னடா அது என்னன்னா மேம், நைட் நேரத்தில் நான் தூங்கிட்டு இருந்தேன்னா கூட எங்கள் அக்கா வந்து எழுப்ப மாட்டாங்க. என்னை எந்திரிச்சு தான் நீ போய் அதை பண்ணிட்டு வா, அப்பாவுக்கு முடியலன்னு நான் தான் பண்ணுவேன். அவளுக்கு வந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பா. ஆனால் இப்போ வந்து பொண்ணும் பையனும் சேமாக தான் பண்ணுறாங்க அப்படிங்க. அம்மாவுக்கு முடியலனாலும் நான் தான் இப்படி பண்ணுவேன், அப்பாவுக்கு முடியலன்னா நான் தான் பண்ணுவேன். நைட்டு 11-12 மணி வரைக்கும் உட்காந்து கால் அமுத்துனா கூட அமுத்துவேன், கை அமுத்துவேன், கால் அமுத்துவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் கடைசியில் என்ன நல்ல பேர்னா எங்கள் அக்காவுக்கு தான் நல்ல பேர். சுபா அப்படி இல்லை இது வந்து இது நீயா நானா கிடையாதுமா. இல்லை அவன் சொல்கிறக்காக இல்லை புரிஞ்சுக்கிறேன், வீட்டில் நடக்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். வேறு எதாவது இருக்கா, கதைகள் இருக்கா? எதை பாருங்க வருது பாருங்க, வருவோம் ரவுண்ட் அடிப்போம். இல்லை நம்ம அம்மாக்கெல்லாம் அப்படித்தான் பேச கூட. சின்னவன் வந்து நேரம் எழுப்புனான்னு எந்திரிச்சிருவான். அம்மாவுக்கு மருந்து தேய்ச்சி விடுவா அப்படின்னு சொன்னாலும் எந்திரிச்சிருவான். இவர் எந்திரிக்க மாட்டார். கொஞ்சம் வந்து அவன் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பான், இவனும் இருப்பா கொஞ்சம் சோம்பேறி. இல்லை உங்கள்கிட்ட வீட்டில் பிரச்சனை கிடையாது, ஏன்னா ரெண்டுமே பசங்கன்றதுனால அந்த ஒரு ஏற்றத்தோ அப்படின்ற கான்செப்ட் இருக்காது. சின்னவன் பெரியவன்ற விஷயம் தான் இருக்கும், அதாவது பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு தேவை ஆண் பெண்ணாக இருக்கிற வீட்டில், இப்போ அண்ணன் தங்கச்சி இல்லை இந்த மாதிரி தம்பி அக்கா அந்த மாதிரி கான்செப்ட் தான். டாக்டர் எனக்கு இப்போ இது வழக்கமாக எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆண்கள் அப்பாக்களுக்கு பெண் பிள்ளைகள் மேலேயும் அம்மாக்களுக்கு ஆண் பிள்ளைகள் மேலும் அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த பாசம் என்பது இருக்குது இல்லையா? இது வந்து ஏன் இது இயல்பாகவே உண்டா, இல்லை நீங்கள் நம்ம இந்த டாபிக் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஜெண்டர், அந்த ஜெண்டரில் இன்இக்வாலிட்டி, அந்த வேறுபாடு விஷயங்கள், அதில் ஏதாவது இது ஒளிஞ்சிருக்கா அதில்? இல்லை ஐ திங்க் அவங்க இது வரைக்கும் பேசுனதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தை ரொம்ப லேட்டாக பிறந்திருக்கு, அதனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீலிங், ஆர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கிறனால, ஆர் இல்லைனா 2 பசங்களுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு, ஆர் 2 பொண்ணுங்களுக்கு அப்புறம் ஒரு பையன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கிறது கண்டிப்பாக தே வில் ஹாவ் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா. அது எப்படி காமிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இப்போது இல்லை நான் ஈக்குவலாக தான் பார்க்குறேன், ஆனால் குழந்தைங்க அதை எப்படி எடுக்கிறாங்கங்கிறதும் முக்கியம். நீங்கள் பார்ப்பீங்க, மேபி உங்களோட சைட்லேருந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, சரி அது நான் சமமாக தான் நான் பார்க்குறேன், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு என்ன தோன்றதுங்கிறது தான் கொஸ்டின் இதில். அதுவும் ரெண்டாவது, நீங்கள் உங்கள் டென்ஷனில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாள் அவங்கள நான் அதிகமாக திட்டேன், மேபி நீங்கள் உங்கள் வேலையில் டென்ஷனாக வந்திருப்பீங்க, இவ்வளோ நீங்கள் திட்டலை, ஏன்னா நீங்கள் அன்றைக்கி டென்ஷனாக இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் பட் அவள் என்ன நினைப்பா, அவங்களுக்கு அவங்க அக்கா மேலே தான் பாசம், ஏன்னா அவள் தான் ஃபஸ்ட் குழந்தை, அதனால் அவங்க ரொம்ப பாசம் காமிக்கிறாங்க போலன்னு குழந்தை நினச்சிக்கும். பட் அது நம்மளோட பிஹேவியர், அவங்க எல்லாமே கவனிக்கிறாங்க, குழந்தைங்க எல்லாமே கவனிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கரண்ட் ஜெனரேஷன் குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு நிறைய மாறிடுச்சு. பையனோ பொண்ணோ, ஃபஸ்ட்டு நம்ம பையன்தான் ரொம்ப முக்கியம், பையன்தான் எனக்கு எல்லாம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, நல்ல விஷயந்தான். இருந்தாலும் ஒரு வீட்டிலையோ ஒரு ஸ்கூல்லையோ இன்னும் பார்த்திங்கன்னா சில விஷயம், பாத்திரம் எடுத்து வைக்கிறது, பாத்திரம் கலவுறது, கூட்டி பிறக்கிறது எல்லாமே பசங்களாக தான், பொண்ணுங்களாக தான் இருக்காங்க. பசங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் அதை பண்ணுன்னு சொல்கிறதில்ல, கரெக்டாக? ஸோ நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது பிஹேவியர், ஒரு குழந்தைங்கிறது இது பையனா பொண்ணா அப்படிங்கிறது அவங்க ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்குறது நம்மளோட பிஹேவியர். முக்கியமாக தாய் தகப்பன் எப்படி பேசுகிறாங்களோ அதுவும் முக்கியம். ஒரு அப்பா ஒரு தகப்பன் ஒரு வைஃப் கிட்ட ஒரு மரியாதை குறைவாவோ, இல்லை உனக்கு ஒன்றும் தெரியாது நீ இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது அவங்களோட மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுது, ஓ ஃபீமேல்ஸ்னால் இப்படி தான் அவங்க பார்க்குறாங்க, நீங்கள் சொல்லணுன்னு அவசியமே இல்லை, அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அதுவும் பார்க்குறாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு யார் மரியாதை அதிகமாக கொடுக்கணும் கம்மியாக கொடுக்கணுங்கிறது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்தா குழந்தைங்க கற்றுக்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது மாறுதுங்கிறது கஷ்டம்தான். மைக் இருக்கா? ஓகே. உங்கள் வீட்டில் இப்போ வேலை செய்கிறீங்களா? வேலையெல்லாம் வீட்டு வீடெல்லாம் செய்கிறீங்களா? சரி, என்னென்ன வேலை செய்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்டில் ஒன்று இருக்குது, இந்த கண்டிப்பு, யாரை அடிக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்டில் ஒரு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற ஒரு உளவியலுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ், ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு தியரி ஒன்று சொன்னார். ஸோ பெண் குழந்தைங்களுக்கு தகப்பன் மேல் அதிகமான ஈர்ப்பும், ஆண் குழந்தைகளுக்கு தாய் மேல் அதிகமான ஒரு ஈர்ப்பும் இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தியரி.
ஸோ அது வந்து நம்ம ஃபுல்லாக ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, பல வீடுகளில் அந்த ஈர்ப்பு தெரியுது. அவங்க ஒரு நெருக்கம், பாசம் அப்படிங்கிறது கடைசி காலம் வரைக்கும் அந்த அப்பானா ஒரு மகளுக்கு ஒரு ஸ்பெஷல், அம்மானா மகனுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது ஒன்று பார்க்குறோம். அது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் சில வகையில் அது ஆக்கப்பூர்வமாக அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது. சில நேரங்களில் அது வந்து எமோஷ்னலாக கஷ்டமாகவும் இருக்குது சில பேருக்கு. அதெல்லாம் வேறு விஷயங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பு. ஸோ இப்போ அப்பா பையன் வீட்டுக்கு வராரு, பொண்ணு வீட்டுக்கு வராங்க, இவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க, இவங்க சாப்பாடு திரும்ப இவங்களும் சாப்பாடு மிச்சம் எடுத்துகிட்டு வராங்க. மகனை கண்டிக்கிறாரு, நல்லா திட்டு, பயங்கர திட்டு, அடி, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. மகளை கேட்கல. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஒரு 6 மணிக்கு மேலே, ஒரு 8 மணி 7 மணிக்கு மேலே பையன் வெளியில் போய் விளையாடிட்டு வரான். ஒரு 7 மணிக்கு மேலே பொண்ணு வெளியில் போயிட்டு வரா. 6 மணிலேருந்தே சில வீட்டில் கேட்குறாங்க, பொண்ணு எங்கே, ஏன் வரல, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு பொண்ணை கேட்பது. 7 மணிக்கு மேலே பையன் வந்து வந்தாலும் ஒன்றும் கேட்குறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. இப்போ இது வந்து சரியா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 7 மணிக்கு மேலே பொண்ணு லேட்டாக வரா, அவளை கேட்குறோம். 7 மணிக்கு மேலே பையன் லேட்டாக வரான், அவனை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. அப்படி இல்லை, 2 பேர்த்தையுமே கேட்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, பொண்ணுக்கும் அந்த சுதந்திரம் கொடுக்கணும். பொண்ணும் நம்ம பார்த்து தான் வளருது. நம்ம வந்து 2 பேர்த்தையுமே கேட்கணும். பையன் வந்துட்டு 10 மணி வரைக்கும் இருந்துட்டு வர்றான் அப்படிங்கிறனால அவன் பையன் தானே நல்லா பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. 2 பேருக்குமே கண்டிஷன் நம்ம வந்து இருக்கணும். பொண்ணும் 6 மணிக்கு நம்ம வர சொல்கிறோம் அப்படின்னா பையனும் 6 மணிக்கு வரணும் வீட்டுக்கு. இல்லையா ரீசன் என்ன, பொண்ணு ரீசன் சொல்கிறா அப்படின்னா பையனும் ரீசன் இருக்கணும். அதுதான் எங்கள் வீட்டில் நடக்குது. நாங்கள் வந்து இவனை வந்து விட்டுட்டு நீங்கள் அந்த பொண்ணை மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரணும் அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறது இல்லை. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறனால லேட் ஆகுது, எல்லாம் ஆகுது. அந்த மாதிரி இவனும் லேட் ஆனாலும் நாங்கள் ஏன் லேட்டுன்னு கேட்பேன். பட் மிஸ்ஸுக்கிட்டையும் நான் ஒரு டைம் லேட் ஆகிடுச்சுன்னா கூப்பிட்டு கேட்டுருவேன். உடனே ஃபோன் பண்ணி, ஜோயல் வரல மிஸ், ஏன் இவ்வளோ லேட்டு, இன்றைக்கி கிளாஸ் எத்தனை மணிக்கு முடிஞ்சிச்சு, ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சா அப்படிங்கிற விசாரணை வந்து என்னது எப்பவுமே இருக்கும். அதனால் 2 பேர்த்தையுமே வீட்டுக்கு வர்றது வந்துட்டு லேட்டாக வர்றதுங்கிறது அலோவ் பண்ண 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். பொதுவாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, சமூகத்தில் என்ன கேட்குறாங்க, யாரை கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? கேள்வியா லேட்டாக வரும்போது யார் மீது கேள்வி லேட்டுக்கு அதிகமாக பாயுது? பொதுவான இதில் வந்து பெண்கள் மீது தான். இது ஆண்கள் மீதும் கேள்வி வைக்க வேண்டியது அவங்க சொன்னது ரொம்ப பாராட்டணும், அவங்கள ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு பேரண்டிங், ஒரு பெற்றோர் இருவரையும் வந்து ஒரே மாதிரியாக அவங்கள வந்து பேரண்டிங் பண்ணணும். ஏன் லேட்டு, எதனால் லேட்டு அப்படின்றது வந்து கேட்கணும். இல்லை அவங்க லேட்டாக வருவேன்னு சொல்லிட்டு வந்தால் லேட்டாக வர்றது, மகளும் நான் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு வர்றது, லேட்டாக வர்றது. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது இல்லாத பொழுது மகளுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை தருது. அப்போ என்னுடைய நேரம் இவ்வளோ தான், எனக்கு இவ்வளோ தான் தரப்படும், பையனுக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது. இன்னொன்று, பையனுக்கு வந்து இந்த சமூகத்தில் நான் என்ன பண்ணாலும் என்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு உணர்வு நிறைய சமூகத்தில் குற்றங்கள் செய்வதற்கும் அது வந்து வழிவகுக்குது. அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி இதெல்லாம் வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ சமூகத்தில் வந்து இன்றைக்கி குற்றம் செய்யக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பை சமூகத்தில் வீட்டில் நாம் தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்போ இன்னொரு பிரச்சனை, நான் மகளை கண்டிக்க மாட்டேன், மகனை கண்டிப்பேன். இப்போ இந்த வருஷனில் வரும். இதை பார்த்து வளர்கிற ஒரு மகனுக்கு சின்ன வயசில் வந்து ஒரு கோப உணர்வு அந்த மகள் மீது இருந்துகிட்டே இருக்கு. இந்த கோப உணர்வு எங்கே வெளிப்படும்னா, தான் திருமணமான பிறகு தன்னுடைய வீட்டில் தன் அக்காவோ தங்கையோ செய்து திட்டு வாங்காத சில வேலையை தன் மனைவியோ யாரோ செய்யும்போது, உனக்கு வச்சுருக்கேன் இரு, என் அக்காவுக்கு தங்கச்சியை கேட்காத கேள்வியெல்லாம் நான் இனி உன்னையே கேட்பேன். என்ன உன் வீட்டில் ஒழுங்காக வளர்க்கலையா, நீ இப்படி தான் பண்ணுவியா? இதெல்லாம் இந்த ஆதங்கங்களை உருவாக்குறதே யார்? நாம தான். ஸோ அப்போ வந்து தவறுகள் அது வந்து பேசிக்கான விஷயங்கள். நாம் வந்து நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்தை ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது, நம்மளே சுத்தமாக வச்சுக்கிறது, நம்மளுடைய கடமைகள், நம்மளுடைய செயல்பாடுகளை செய்கிறதுல வந்து எல்லாருமே பொறுப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுல வந்து பாரபட்சம் காண்பித்தோம்னா அது எல்லா வகையிலையுமே பிற்காலத்தில் இருக்கிற குடும்ப உறவு வரைக்கும் நாமளே வந்து பிரச்சனையை கலப்புறதுக்கான வேலையை நம்ம செய்யணும். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒன்றுமே ஆகாதுன்னு, இதுக்கு முன்னாடி இருக்குது. மேபி டாக்டர் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் இதில் சொல்லலாம். இல்லை, அவங்க சொன்ன பாயிண்ட்டுங்கிறது வேலிட். ஏன்னா ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆங்கர்ன்னு சொல்லுவோம், கோவம்,
இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நான் பையனை நான் நல்லா அடிக்கிறேன், நான் பொண்ணை நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை, ஏன்னா அவன் ரொம்ப குறும்பு பண்ணுறான். ஆனால் அவன் எதுக்கு குறும்பு பண்ணுறான், என்ன ரீசன்னால் அவன் குறும்பு பண்ணுறான்னு பார்க்கணும். எல்லா பசங்களும் ஒரே மாதிரி குறும்பு பண்ண மாட்டாங்க, வேணும்னு பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்ங்கிறது ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் குறும்பு மாதிரி கூட இருக்கலாம். சில பேர் நல்லா பேசி எனக்கு இப்படி இருக்கேன் எனக்கு இப்படி இருக்கேன்னு பேசுவாங்க, சில பேர் அது செயலில் காமிப்பாங்க. அதனால் அவங்களோட ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது குறும்பாக இருக்கலாம், பட் அது வேணும்னு சில பேர் பண்ண மாட்டாங்க. சில குழந்தைங்களுக்கு நான் இது வரைக்கும் நாங்கள் நிறைய டாபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ADHD, ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன், அந்த மாதிரி சில குழந்தைங்களோட அந்த குறும்புத்தனத்தை நாம் அதை தப்பாக நினச்சிக்கிறோம். ஸோ அந்த ஒரு கரெக்ஷன்ஸ் நம்ம வர வர அவங்க மனசில் என்ன மட்டும் அடிக்கிறாங்க, என்ன மட்டும் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன கண்டா ஆகாது, மேபி என்ன அவங்களுக்கு பிடிக்காது, ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் என்ன இது பண்ணாங்கன்னு அவங்க வச்சுட்டு அந்த ஒரு கோவம் எனக்கு தானே பண்ணாங்க, நான் வேறு யாருக்காவது பண்ணுறேன். அது அவங்க கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை அவங்க வயசானதுக்கு அம்மா அப்பாவே அவங்க ஏஜ் ஆனதுக்கு அது அவங்க மேலே கூட அவங்க திருப்பி காமிக்கலாம். இட் இஸ் பாசிபிள். அதுக்கு நம்ம க்ரீஃப்னு சொல்லுவோம். க்ரீஃப் ஆர் கோவம், ஆங்கர், அது உள் மனசில் போய் இருக்கும்போது அது எப்படி இருந்தாலும் வெளியே வரணும். அப்போ நான் அதை வேறு யார் மேலே காமிக்கணும், அப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ரீ வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிங்கிறது சில பேருக்கு வரும், எல்லாருக்குமே வராது. அதுக்கு பர்சனாலிட்டி டிஸார்டர், PDன்னு சொல்லுவோம். பர்சனாலிட்டி டிஸார்டர்னால் அவங்களோட பர்சனாலிட்டிங்கிறது உருவாக்கிரும். ஓ இது இப்படி தான், நாங்கள் இப்படி தான் இருக்கணும். அப்போது அவனுங்க மைண்டில் அது செட் ஆயிடுச்சு. நார்மலாக 9 வயசில் கோர் ஃபார்ம் ஆயிரும், 9 இயர்ஸில் ஒரு குழந்தைக்கு கோர் ஃபார்ம் ஆயிரும். இது நான் இப்படி தான், பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் பிஹேவ் பண்ண, இதுதான் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணிட்டானா அதே விஷயங்கிறது இருந்து ஏஜ் ஆகும்போது காமிப்பான். 2 பேரும் பேசின விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது வந்து இன்றைக்கி சமூக கட்டமைப்பில் எப்படிப்பட்ட நிலையில் வந்து நம்ம பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது. குழந்தைங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க, என்னமோ நடக்குதுடா, நம்மளை உட்கார வச்சுருக்குறாங்க, ஆனால் என்னமோ பெருசுங்களாம் பேசிகிட்டு இருக்குது, என்னென்னோ விஷயம் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டம் இருக்குது. அவங்களுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்குது. பார்த்துட்ருக்கிற நேரங்களில் கூட குழந்தைகள் இருக்கலாம், என்னமோ பேசுகிறாங்கப்பா, என்ன பேசுகிறாங்க தெரியலையே, நடக்கிறது தானே, எங்கள் வீட்டில் நடக்கிறது தானே, இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். உங்களுக்குலாம் ஒரு கேள்வி எடுக்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போயிட்டோம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க வீட்டில், உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க? எங்களுக்கு வேலை அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. அம்மாவுக்கு வந்து முடியலன்னா வந்து எங்களுக்கு செய்ய சொல்லுவாங்க. முடியல அந்த சமயத்தில் என்ன வேலை கொடுப்பாங்க, பர்டிகுலர் என்ன வேலை கொடுப்பாங்க? வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவி வைக்கிறது, அப்புறம் அம்மாவுக்கு ஏதாச்சும் தேவைன்னா எடுத்து கொடுக்குறது. அண்ணன் இருக்கான்ல, அண்ணன் என்ன வேலை செய்வான்? அண்ணாவும் நானும் பாதியாக பிரிச்சுட்டு தான் பண்ணுவோம். நீ ஒரு 10 பாத்திரம், நான் ஒரு 10 பாத்திரமா, 10 பாத்திரம் தேய்க்கிறது தான் 10 பாத்திரம் தேய்க்கிறதா? அந்த மாதிரி. அவனும் பாத்திரம்லாம் கழுவான். கழுவான். வீடு கூட்டுறது? வீடு கூட்டுறது நான் கூட்டுவேன், இல்லைன்னா நீ 2 ரூமு நான் 2 ரூம், அப்படியா? அந்த மாதிரி. அப்படிதான். நான் எல்லாத்துக்கும் நான் சொன்னதே ஆமான்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் நாங்கள் பண்ணுவோம். ஓகே, ஈக்குவலாக பிரிச்சுக்கிறீங்க. சூப்பர், வெரி குட் வெரி குட். ஐயோ, அவங்க எங்கே இருக்காங்க, மம்மி இருக்காங்களா? சார் சூப்பர் சார், வெரி சார். அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி, இந்த பேசும் பொருள் இதோட முடிவடைய போவதில்லை. நிறைய பேச போகிறோம். குழந்தைங்க ஆர்வமாக இருக்கிறாங்க, பெற்றோர்களும் தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறாங்க. சிறப்பு விருந்தினர், மருத்துவர் எல்லோருமே இந்த செய்தியை இன்னும் அதிகமாக பேசி நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த தாங்கள் வந்து அது புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைச்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதில் ஒன்று தான், தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து அடுத்த வாரம் இருக்கும். இதுவரை பார்க்க முடியாதவர்கள் நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர்னுடைய யூடியூப் சேனலில் போய் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல் மாதா தொலைக்காட்சியிலையும் இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள், அதையும் பார்க்கலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.